நெல்லையில் திம்மராஜபுரத்தில் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடத்தை அதிகாரிகள் இடிக்க வந்த நிலையில் பொதுமக்கள் அவர்களோடு சேர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவர செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், நெல்லை மாவட்டத்தில் கோவில் நில ஆக்கிரமிப்பு அகற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள், போலீசார் மற்றும் அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் கள தகவலை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ராம்குமார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே உள்ள 300 ஆண்டுகள் பழமையான திம்மராஜபுரம் வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு சொந்தமான மண்டபத்தை இன்று காலையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைக்க முயன்றிருக்கிறார்கள். அப்பொழுது முதியவர் ஒருவர் தனது உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதுடன் அறநிலையத்துறை அதிகாரிகள் மீதும் மண்ணெண்ணெயை ஊற்றியதால் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கோவில் நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டார்கள். இதன் ஒரு பகுதியாக கோவில் நிலத்தில் பல தலைமுறைகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் சமுதாய நலக்கூடத்தை இடிப்பதற்காக அதிகாரிகள் இன்று காலை சம்பவ இடத்திற்கு வந்தனர். அந்த நிலையில அதிகாரிகள் இந்த நடவடிக்கைக்கு அந்த பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்பொழுது மண்டபத்தின் உரிமையாளர்களும் பல ஆண்டுகளாக அப்பகுதியில் வசித்து வரும் பொதுமக்களும் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதத்தின் உச்சக்கட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு முதியவர் தான் கொண்டு வந்த மண்ணெண்ணெய் கேனை திறந்து தனது உடலில் ஊற்றிக்கொண்டார். அதோடு இல்லாமல் அருகில் இருந்த அந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் மீதும் அந்த மண்ணெண்ணெயானது பட்டது. அதை கண்ட மற்ற அதிகாரிகளும் மற்ற பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். அசம்பாவிதம் ஏதும் நடைபெறுவதற்குள்ள அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் உடனடியாக செயல்பட்டு அந்த முதியவர் கையில் இருந்த மண்ணெண்ணெய் கேனை பறிமுதல் செய்து அவரையும் அங்கிருந்து உடனடியாக காவல்துறையினர் அப்புறப்படுத்தினார்கள். இந்த சம்பவம் அப்பகுதியில ஒரு பெரும் பதட்டத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சமுதாய கூடம் மட்டுமல்லாமல் கோவில் நிலங்களில் ஏராளமானோர் பல ஆண்டுகளாக வீடுகளை கட்டி வசித்து வருகிறார்கள். இன்று சமுதாய கூடம் இடிக்கப்பட்டால் நாளை தங்கள் வீடுகளும் இடிக்கப்படலாம் என்ற அச்சத்தில் அப்பகுதி மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது சமுதாய கூடத்தை செயல் வைக்கும் பணியில அதிகாரிகள் ஈடுபட்டிருந்த நிலையில அப்பகுதியில் தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. மேலும் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் தவிர்க்கும் வகையில் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. ராம்குமார். அமுல் ஜெய்சிங், தகவலுக்கு நன்றி.